ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, குவைட்டா இருக்கீங்க. சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்துலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்தில் ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்தில் சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. நான் எஸ் சொன்ன தருணத்துலேருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷ் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொன்னார். எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமாக எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது, வசந்த் இப்போ தான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது ரெஞ்சமாக சொல்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், வேறு யாரை அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. அது நீங்கள் படம் August 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்கள். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன தான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்ணுறது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்ணுறதோட அது ஃபஸ்ட்டு பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்கள் கேரி பண்ணுற ரிப்போர்ட்ஸ் இல்லை வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பிள்ளையார் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது, ஓன் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட். தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்கிட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்டில் அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் உள்ள போகிறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்திரா
இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க, ராக்கியில் கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ரொம்பவே லவ் பண்ணீங்க ஆக்சுவலாக. அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, யுவர் லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில், என் கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியரில், என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியரில் தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமாக அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். நான் எதனால் இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் ஆகஸ்ட் 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு, ஆகஸ்ட் 14 வரீங்க, ஆகஸ்ட் 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 14 கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது, என்னோட ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் கூலி பாருங்கள், இந்திராவும் பாருங்கள். அண்ட் எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டராக ஒரு படமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்கிட்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார், நீங்கள் வந்து பண்ணுற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்ணுறாரு. சினிமாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்லலாம், ஏதாவது நான் பண்ணணும் சினிமாவுக்கு, ஏதாவது பண்ணணும், ஐ ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேத்துக்கு இன்னும் நிறையா லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்கள் மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரிஷ் மாதிரி நிறையா டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து, புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதில் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில், நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 week or 10 days அவர் தனுஷ் சாருக்கே படம் பண்ணுவார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்ணுறாரோ, இந்த தருணத்தில் நான் சொல்கிறேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ப்ரெஸ் அண்ட் மீடியா, இது வந்து உங்கள் படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னோம், இந்த படம் நீங்கள் தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ ப்ரெஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்கள் படமாக எடுத்து நீங்கள் ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸுக்கு போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி 1st floor, 2nd floor, 3rd floor,
கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த பாட்டு கேட்டு ஒரு தடவை எனக்கு தெரியாத மாதிரி யாரும் பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிருக்கேன். அண்ட் இந்த இவர் வந்து நான் ஆக்சுவலாக நான் வந்து அஜ்மல் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் தட்ஸ் கோன் பி ஹேப்பனிங் வெரி சூன். எனக்கு அஜ்மல் பார்க்கும்போது எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, ரஹ்மான் சார் இருக்கும்போது ஹாரிஸ் சார் வந்தார் உள்ள. இன்னைக்கு அணி ப்ரோ இருக்கும் போது அஜ்மல் வர்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே இருக்குது, அதுக்கான எல்லா தருணமே இருக்குது. அண்ட் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அஜ்மல் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இந்திரா படம் பார்க்கும்போது நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ அஜ்மல். அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சூர்யா, ராஜீவன் சாரோட சன். அவரோட பொண்ணு ஒன்று கண்டேன் ஒர்க் பண்ணோம். அண்ட் சூர்யா வந்து செட்டு மாதிரியே தெரியாது, ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் தேங்க்யூ சூர்யா, வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரபு, அவரை பற்றி சொல்லி ஆகணும். வெப்பன் என்னோட ஒர்க் பண்ணார். அந்த ஒர்க்கை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் சபரீஷ்ட சொன்னேன், நீங்கள் இந்த சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுவாருன்னு. ஸோ பிரபு, தேங்க்யூ பிரபு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் அ லாங் வே டு ஹெட். அண்ட் தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ டு த 80s. ஐ மீன் நீங்கள் இல்லைன்னா படமே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ணுற விதம் வந்து நான் எந்த படத்துலையுமே இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 80s பார்த்ததில்லை. சில பேர் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா 2 80s வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது, 2 80s வந்து படத்தை விட்டு போயிடுவாங்க, அவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஆல் தட். பட் இங்கே வந்து சபரீஷ் வந்து எல்லா 80s அப்படியே ஹோல்ட் பண்ணி படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆச்சு ரிலீஸ் டிலே ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் வெரி ஸ்ட்ராங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சபரீஷ் and hats off to them. It really thank you so much. Thank you. Actually get into you, like how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. Okay, முதல் கால்லே வந்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாம. and she is very happy to have worked with you in fact. So Kayala நாங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம், because that's a different shade for you in the film, right, from the films that you've played. And how was it acting with Vasant sir? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that one character which is nothing like Honey but something. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So but after this, I promise you I'm going to get better with my Tamil. And he is such a natural actor. And acting is all about reacting. So everything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen, that I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, but it was such a pleasure to to work with my fellow Telugu here. I would consider myself, since I have worked in a couple of movies there,
And even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it. And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You are going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good That can memory. be funny also. There are lots of them. So he is a very quiet person. So the first few days, because I'm so talkative, so for me, because the film was like, it was quite serious, and you know, the whole Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. And Indra is so much like in his, you know, Vasant talks very less, he's very measured. But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that, you know, it just, and he introduced me to Starbucks. So he has coffee every day. And then one day, I don't have coffee. So one day he asked me, he's like, oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, okay, sure. So yeah, one memory, and ever since I've become addicted to that particular coffee. Yeah, since the start of the movie to now, and still, I just had a cup before I got here. Okay, ஒரு காஃபில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Actually, it feels really nice to see you both sit there and talk like we're all good friends, and the good memories that you share will be cherished for your lifetime. So yes, take back the good memories Yes. and cherish forever. Yes. Thank you so much. Thank you. Lots of love to all. So Kemi, how are you? How are things? சூப்பரா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான் ஜாலியா இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy, and ரொம்ப நாளா நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். more like family, நான் like எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடா இருந்தேன் போல. congratulations Vasant Ravi, congratulations, and very very happy to the entire team. And நான் கண்டிப்பா ஷோக்கு வருவேன், எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா ஜாலியா பாத்துடலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கேமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். ரொம்ப பயம்னா இந்த படம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கும், அட்ரினலின் ரஷ் அப்படியே ஏறும், அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். கத்துறது எல்லாம் இந்த சைடுல இருந்து வருங்க ஒரு சீனுக்கு. சோ நமக்குலாம் அப்படி திகிலா இருக்க போகுது, பட் தட் இஸ் தி எலிமெண்ட் ஆஃப் த்ரில். த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லனா வேஸ்ட். சோ பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பத்தி பேசிட்டு அவங்க பாடாம இருந்தா எவ்வளவு பெரிய குத்தமா இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்ல கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஏங்க நான் பாடலாம் மாட்டேன், ஏஞ்சலின் கூட பாடினா நான் பாடுவேன். கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி ரெண்டு லைன் பாடுங்க. கெமி கெமி பாடணுமா வேண்டாவா? வேண்டாம் பாடணுமா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க. வணக்கம் தமிழ்நாடு, இங்க இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம், தம்பி வணக்கம், தம்பி வணக்கம். இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சபரிஸ் டோல்ட் த ஸ்டோரி. நான் லைஃப்பில் இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே ஐ நெவர் சா த கேரக்டர். டப்பிங் டைமில் ஐ சா மீ அண்ட் எனக்கு ಜಾಸ್ತಿ பயமாச்சு எனக்கு. கிரேட். அண்டு இந்த வரைக்கும் இது மாதிரி ஸ்டோரி I never saw the story like this. Point. இப்ப வரைக்கும் I acted like hundreds of films and I watched thousands of films but I never saw a film point
like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that. And for that, Sabris, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, ellarkum thanks to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir Ah. so much cooperated me. I don't know Tamil, but he so much encouraged me. Because of that, it came nice. One fight scene is there. That time, sir, his personal fight gear is there, protection gear. He suggested me, and such a nice, caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So, thank you, sir. You are giving very nice film to the audience through this. And Gajraj sir, I acted with him. He so much encouraged me. And எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ரியல்லி அண்ட் கல்யாண் மாஸ்டர், ஐ நோ மாஸ்டர் வெரி வெல். இந்த படம்లో கல்யாண் மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. థ్యాంక్ యూ మాస్టర్, థ్యాంక్స్ ఫర్ ద పనిష్మెంట్, థ్యాంక్ యూ సో మచ్, లవ్ యూ. అండ్ இந்த இந்திரா படம்க்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்ல மணி, ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய பேர். ஐ எம் ப்ரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். திஸ் இஸ் எ நைஸ் ஃபிலிம். ப்ளீஸ் என்கரேஜ் த ஃபிலிம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் ஓன்லி. இந்திரா 22nd it is releasing. Thank you so much. ஏதாவது தப்பா பேச இருந்தா please forgive me. That's really All the best. All the best. எல்லாருக்கும் all the best. எல்லாருக்கும் all the best. All the best. Thank you. super sweet of you and thank you so much for the Thank you. kind words. Thank ஒரு you. கேள்வி கேட்கலாமா? ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்து தான் சொன்னீங்கல்ல, ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? இதை பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? ஷூட் பண்றப்போவே ஏதாவது பயந்த சீன்ஸ் இருக்கா? We both have one fight. ஓகே. Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃப்ளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா. இப்போ நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல, அது எவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கா உங்களுக்கு பண்றதுக்கு வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ ஐ எம் டூயிங் different characters, comedy characters and positive characters and villain characters. ஓகே. And first time I did like this character. என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம். இஃப் மை என்னோட வீட்ல இஃப் தே saw this film they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்தா சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் பாசிட்டிவ் பீப்புள் இந்த ஃபிலிம்ல. மெஹரின் ஐ நோ மேடம் 2-3 ஃபிலிம்ஸ் முன்னாடி. பட் ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ் and he is very good looking. She is very good looking. Villain is very bad looking. That is enough for this movie. Thank you. Okay, thank you so much sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஆக்சுவலாக மேனேஜர் கூப்பிட்டு டைரக்டரை பார்த்து ஒரு சின்ன கேரக்டர் தான் சொன்னார். பட் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேரக்டராக தெரிஞ்சிச்சு. எனக்கு பெரிய கேரக்டராக இருந்துச்சு. எனக்கு காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேரோட தான். சார் இல்லை, ஹீரோ சாரோட இருந்துச்சு, கல்யாண் மாஸ்டர் கூட இருந்துச்சு, சுனில் சார் கூட ஒரு பெரிய சீக்வன்ஸே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னை சொல்லும் பொழுது வெரி சாரி சார் அப்படின்னாரு. இதில் என்ன சார் இருக்குது, இதில் எதுக்கு சாரி சொல்கிறீங்க, நம்மெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வாய்ப்பு கொடுத்த
டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், மது சாருக்கு. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அவர் ஈபியாக இருந்துட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்கள் அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ.